Sri Lanka is known not just for its stunning landscapes and heritage, but it's known across the world for its heart and its spirit. And Colombo, you are the beating heart of Sri Lanka. Thank you. இதுவரைக்கும் இலங்கைக்குள்ள செய்யப்பட்ட முதலீடுகளிலேயே ஒரு மிகப்பெரிய தனியார் துறை முதலீடு 1.2 பில்லியன் US$, 36,000 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிற கனவுகளின் நகரம் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் இலங்கைக்குள்ள நேற்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்குது. ஒரு மிகப்பெரிய தெற்காசியாலேயே மிகப்பெரிய நகரமாக இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம் சொல்லப்படுது. இப்போ ஒட்டுமொத்த இடத்துலையுமே பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விஷயமாகவும் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் தான் மாறி இருக்குது. அப்படி இதுக்குள்ள என்னதான் இருக்குது, கனவுகளினுடைய நகரம் என்று சொல்லப்படுற அளவுக்கு இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது, இது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது, யார் இதை உருவாக்கினது? இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் நேற்றைய நாள் பகல் நேரத்தில் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸினுடைய ஓப்பனிங்குக்காக போயிருந்தார். அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க போயிருக்கிறார், மைத்ரிபால சிறிசேன போயிருக்கிறார். இவர்கள் எல்லாரையுமே தாண்டி இதை பெரிய அளவில் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஒரு விஷயம் ஓபன் பண்ணப்படுதுன்றதை அதிகமாக ஈர்த்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஷாருக் கான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஓப்பனிங்குக்காக இலங்கைக்கு வரப்போறார் என்று சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தி வெளியே வந்ததுக்கு பிறகுதான் பெரிய அளவில் எல்லாராலையுமே தேடப்பட்ட ஒரு இடமா இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் உண்மையிலேயே மாறி இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஷாருக் கானால் வர முடியலை என்றதுனால நேற்றைய நாளில் ஹிருத்திக் ரோஷன் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸினுடைய ஓப்பனிங்குக்காக இலங்கைக்கு வந்திருந்தார். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த கனவு நகரத்துக்கு பின்னால் அப்படி என்னதான் இருக்குது என்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே வருது தானே. அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். இதை யார் உருவாக்கினது, இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே A to Z முழுமையாக விளக்கமாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுல் வீடியோவாக இருக்கும். என்ன விஷயம் மட்டும் தெளிவாக ஒவ்வொன்றா முதலிருந்து விளக்கமாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதனடுத்த தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு 15 புதுசாக வந்து பார்த்துக்கணுங்க சொன்னால் தொடர்ச்சியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் நியூஸ் எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுன நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரிஃபரும் எங்கள் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறது மாதிரி வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. கனவுகளின் நகரம் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதுவரைக்கும் இலங்கைக்குள்ள முதலீடு செய்யப்பட்ட முதலீடுகளில் மிகப்பெரிய தனியார் துறை முதலீடு. எவ்வளவு பணம் இதுக்குள்ள முதலீடப்பட்டிருக்குன்னு சொன்னால் 1.2 பில்லியன் US$. எங்கடைய காசுக்கு மாற்றி பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாய் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸில் முதலீடு செய்யப்பட்டிருக்குது. யார் இதை முதலீடு செய்திருக்கிறேன்னு சொன்னால், அதுக்கு முதல் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் இலங்கைக்குள்ள உருவாக்கப்படுறதுக்கு எதை டார்கெட் பண்ணி இந்த ஒரு நகரம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், முழுக்க முழுக்க இலங்கையினுடைய பிஸ்னஸ் ஹப், இலங்கையினுடைய கொழும்பு வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஹப்பாக இப்போ உருவாகி கொண்டு வரபடியா அதை மையமாகவும் இலங்கையினுடைய லக்ஸரியான டூரிசம், அதிகளவான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறபடியா இந்த டூரிசத்தை டார்கெட் பண்ணி தான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் இலங்கைக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்குது. இலங்கையிட முதலாவது இன்டகிரேட்டட் ரெசார்ட், அதாவது ஒருங்கிணைந்த ஒரு ரெசார்ட்டாக தான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. யார் இதை முழுமையாக உருவாக்கி இருக்கிறேன்னு சொன்னால், இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து யார் முதலீடு யார் செய்திருக்கிறேன்னு சொன்னால், இலங்கையினுடைய ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் நிறுவனமாக இருக்கிற ஜோன் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் PLC இவர்களும் அதே மாதிரி மெல்கோ ரெசார்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட், இந்த 2 மிகப்பெரிய நிறுவனங்கள். இதில் இந்த ஜோன் கீல்ஸ் வந்து ஏற்கனவே இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனம். அதே மாதிரி இந்த மெல்கோன்றது யாருன்னு சொன்னால், இது வந்து சைனாவை மையமாக கொண்ட ஒரு ரெசார்ட்ஸை நடத்தக்கூடிய, மெயினாக ஏசியாலையும் ஆசிய நாடுகள்லையும் யூரோப் நாடுகள்லையும் ரெசார்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டை நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிறுவனம் தான் இந்த மெல்கோ நிறுவனம். இது சைனாவினுடைய இடத்தில் இருக்கக்கூடிய, சைனாவை தலைமை நிறுவனமாக கொண்ட ஒரு நிறுவனம் தானே தவிர மற்றபடி இதுக்குள்ள அரசியல் ரீதியில் செல்வாக்கு இருக்கான்றது தெரியாது. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக தான் 2 பேருமே இணைஞ்சு இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸை இலங்கைக்குள்ளே உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வீடியோவிலே அதையும் சொல்லிடுறேன். இந்த ஜோன் ஹீல்ஸ் ஹோல்டிங்ஸ் இருக்குது
தானே. இது ஏற்கனவே இலங்கைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் கம்பெனி. அவர்களுக்கு பிஸ்னஸ்ன்னு சொல்லி இதுதான் குறிப்பிட்ட பிஸ்னஸ் இல்லை, எல்லா வகையான பிஸ்னஸுக்குள்ளேயுமே ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், அதே மாதிரி ஐடி சொல்யூஷன் எல்லாமே ஒட்டுமொத்த பிஸ்னஸுக்குள்ளேயுமே கால் பதிச்சிருக்கிற இலங்கையினுடைய முதலாவது வெளிநாடுகளில் போய் பிஸ்னஸில் கால் பதிச்ச ஒரு நிறுவனம் தான் இந்த ஜோன் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ். இப்படிப்பட்ட நிறுவனத்தினுடைய சிஇஓ யாருன்னு சொன்னால் கிருஷன் பாலேந்திரா. இவர் ஒரு தமிழர். கொழும்புல ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பிஸ்னஸில் மிகப்பெரிய அளவில் கொடிகட்டி பறந்த கந்தையா பாலேந்திரா என்றவருடைய ஒரு மகன் தான் இந்த கிருஷன் பாலேந்திரா. ஸோ ஒரு தமிழர் இவ்வளோ பெரிய ஒரு நம்பர் 1 ஒரு நிறுவனத்துக்கு ஒரு தமிழ் குடும்பத்தில் தமிழ் வம்சாவளியிலிருந்து வந்த ஒருத்தர் சிஇஓவாக இருக்கிறார்ன்றது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, இப்போ இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களா என்னென்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இலங்கைக்கு தனித்துவமான ஒரு லேண்ட்மார்க்காக இது உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி லக்ஸரி ஹோட்டல்ஸ், ஹை லக்ஸரி ஹோட்டல்ஸ், இது எல்லாத்தையுமே தனித்தனியாக விளக்கமாக சொல்கிறேன். அதே மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் கேசினோ, இதுதான் பயங்கரமாக பேசப்படுற விஷயம். அதே மாதிரி அப்ஸ்கேல், ரிட்டெயில், ஃபைன் டைனிங், கன்வென்ஷன் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸோடு உருவாக்கப்பட்டிருக்கிறதான் இந்த கனவுகளின் நகரம். ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸில் ஹோட்டல்ஸ் திறக்கப்பட்டாச்சு, ரூம்ஸ் வந்து ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரி திறக்கப்பட்டாச்சு. அதுக்கு பிறகு நேற்றைய நாளில் தான் இந்த கேசினோ, அதே மாதிரி லக்ஸரியான மால், இதெல்லாமே முழுமையாக ஒட்டுமொத்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸும் உத்தியோகபூர்வமாக நேற்றைய நாளில் தான் திறந்து வைக்கப்பட்டது. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸ் வந்து எதாக இருக்குன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக 800 ரூம்ஸ் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸில் இருக்குது. அதுக்குள்ள 687 ரூம்ஸ் சினமன் லைஃப் ஹோட்டல், ஒரு பயங்கர ஃபேமஸான இன்டர்நேஷனல் ரீதியான ஹோட்டல் தான் இந்த சினமன் லைஃப். ஸோ அவர்கள் 687 ரூம்ஸை இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸில் வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி மெல்கோஸ் ஃப்ளாக்ஷிப் நுவா ஹோட்டல், இந்த மெல்கோவினுடைய ஹோட்டல் ரூம்ஸாக வந்து 113 ரூம் சொல்லப்படுது. அந்த 113 ரூம்ஸுமே அல்ட்ரா லக்ஸரி ரூம், ஏற்கனவே இருக்கிற ரூம்ஸை விட அல்ட்ரா லக்ஸரியான ரூம்ஸாக அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், அங்கே இருக்கிற ப்ரீமியம் ஷாப்பிங் மால், ஒரு ஹை லக்ஸரியான ஒரு ஷாப்பிங் மால் அங்கே திறக்கப்பட்டிருக்குது. அடுத்தது டைனிங், உணவுகள், இன்டர்நேஷ்னல் செஃப்பால், உலகத்தரம் வாய்ந்த சமையல்காரர்களால் உருவாக்கப்படுற லக்ஸரியான உணவுகள் அங்கே சாப்பிட முடியும். அந்தளவுக்கு ஒரு ஹை லக்ஸரியாக அந்த இடம் இருக்குது. அடுத்தது வேர்ல்ட் கிளாஸ் கேசினோ, சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கேசினோ விளையாட்டு. இது நீங்கள் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு பணக்காரர்கள் விளையாடுற ஒரு விளையாட்டாக கூட நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான விளையாட்டுகள் வந்து கேசினோ வந்து மெயினாக அங்கே உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் கம்ப்ளெக்ஸ், இந்த மெல்கோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைனாவினுடைய நிறுவனம் உலகம் முழுக்க ஏஷியாலையும் யூரோப் கண்ட்ரீஸ்லையும் ரெசார்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இதுக்கு பயங்கரமாக பேர் போனது. அதே மாதிரி கேம்ஸ், இதுக்கு வந்து பேர் போன ஒரு நிறுவனம் தான் இந்த மெல்கோ. ஸோ இவர்களால் வேர்ல்ட் கிளாஸ் கேசினோவும் என்டர்டெயின்மெண்ட்டும் வந்து அங்கே முழுமையாக கொடுக்கப்படுது. இது மொத்தமாகவே எல்லாமே லக்ஸரியானது தான். ஒரு பணக்கார லைஃப், வேர்ல்ட் கிளாஸ் லைஃப் ஸ்டைலை வந்து ஏஷியாவில் முதலாக, சவுத் ஏஷியாவில் முதலாக கொண்டு வந்து உருவாக்கணுமன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சிஇஓ கிருஷன் பாலேந்திரா கூட அதுதான் சொல்லியிருந்தார். வேர்ல்ட் கிளாஸ் லைஃப் ஸ்டைலை நாங்கள் இலங்கைக்குள்ளே கொடுத்துருக்கிறோம், சவுத் ஏஷியாவில் கொடுத்துருக்கிறோம். அந்தளவுக்கு பெரிய ஒரு இடமாக தான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த பேர்லேயே இருக்குது தானே, கனவுகளின் நகரம் என்னும்போது ஒரு லக்ஸரியான லைஃப்ன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் தான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். அதே மாதிரி இது கொழும்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறபடியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொழும்பு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஹப்பாக உருவாகி கொண்டு வரபடியா மைஸ், மீட்டிங்ஸ், இன்சென்டிவ்ஸ், கான்ஃபரன்ஸ், எக்ஸிபிஷன்ஸ் இது எல்லாமே நடத்தக்கூடிய, கொழும்புக்குள்ளேயே இது எல்லாத்தையுமே பெரிய பெரிய நிறுவனங்களால் நடத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸுக்குள்ளே நிறைய இடங்கள் உருவாக்கப்படுகிறது. பெரிய பெரிய மீட்டிங் ஹால்ஸ், பெரிய பெரிய எக்ஸிபிஷன் நடத்தக்கூடிய இடங்கள், இதெல்லாமே சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஹை லக்ஸரியான சவுத் ஏஷியாலேயே மிகப்பெரிய ஒரு நகரம் தான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நகரம் அப்படி வச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் இப்போ இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்குது. இலங்கையினுடைய தனித்துவம் எப்படி இந்த லோட்டஸ் டவர் எங்களோட நாட்டுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளமாக உருவாக்கப்பட்டிருக்குதோ, அதே மாதிரி இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸும் இலங்கையினுடைய ஒரு தனித்துவமான ஒரு லேண்ட்மார்க்காக இது இப்போ உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணும்போது ஒட்டுமொத்த கொழும்பினுடைய வியூ, அந்த லோட்டஸ் டவர்னுடைய ஹைட் வரைக்கும் முழுமையாக அவ்வளோ வியூ வந்து நல்லா இருந்திருக்கும். ஒரு சில யூடியூப்பில் ப்ளாக் வீடியோஸில் நான் பார்த்துருந்தேன், உண்மையிலேயே நல்லா இருந்தது. நல்ல வியூவோட கூடின
ப்ரைஸும் வந்து அவ்வளவுக்கு ஹையாக இல்லாமல் ரூம்ஸ்ன ப்ரைஸ் எல்லாமே ஒருவேளை இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸுக்காக இந்த ப்ரைஸ் இருக்கோ தெரியலை. இந்த மெல்கோட ப்ரைஸ் வந்து ஒரு 50,000 ரூபாய் அப்படி தான் ஒரு ஒன் நைட்டுக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ரைஸஸ் போடப்படுது. ஒரு $164 அந்த மாதிரி. ஆனால் சினமன் லைஃப்ன்ற ப்ரைஸஸ் வந்து அதிகம். அது கிட்டத்தட்ட $400-450 வரைக்கும். அதாவது எங்கடைய காசுக்கு பார்க்க போனால் ஒரு 1,30,000-40,000 ரூபாய் கிட்ட வரும் ஒரு நைட்டுக்கு. ஸோ இது வந்து சிலவில் ஸ்டார்டிங் ப்ரைஸ். நிறைய பேரை உள்ளே கொண்டு வரதுக்காக ஆரம்பத்தில் இருக்கலாம். சிலவில் போக போக ப்ரைஸஸ் வந்து கூடிக்கின்னு போகும். எப்படி இருந்தாலும் இது பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், அதே மாதிரி லக்ஸரியான நல்லா பணக்காரராக இருக்கக்கூடியார்கள், அதே மாதிரி சுற்றுலா பயணிகளை தான் மெயினாக டார்கெட் பண்ணி இந்த இடம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இவ்வளவும் தான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸுக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் கனவுகளின் நகரம் என்று சொல்லி தெற்காசியாலேயே மிகப்பெரிய ஒரு இடமாக இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. யாராவது நீங்கள் அங்கே போவீங்களா இல்லாட்டி அங்கே போய் ரூம் ஸ்டே பண்ணுவீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கும் போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்குது. அந்த பேர் மாதிரியே கனவுகளின் நகரம்ன்ற மாதிரி என்னுடைய கனவுகளின் ஒரு கனவாக வந்து அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ பார்க்கலாம், போக முடிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வ்ளாக் வீடியோ ஷூட் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதான் விஷயம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், இது எந்த அளவுக்கு இலங்கைக்கு நல்லதாக இருக்கும் இல்லாட்டி இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ தெரியாதவர்களுக்கு ஷேர் பண்ணி, இது பெரிய அளவில் பேசப்படுறபடியாக நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், தெரியாதவர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறீங்க. தொடர்ச்சி எல்லா அப்டேட்ஸும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோஸ் சந்திப்போம். நன்றி.